பாட்டி நீ இப்படி உட்காந்துக்கிறது பாக்குறப்ப கேவலமா இருக்கு. தூரத்திலேருந்து வார விட்டையும் கீவார் இருக்காது, கீவார் முடிஞ்சும் இருக்கும். அதுகள் திருப்பி போகத்தானே இந்த ஹாஸ்பிட்டல் பிரச்சனையில் ஆஸ்பத்திரி பிரச்சனையில் தூரங்கள்லேருந்து வாரவே செட்டெல்லாம் வந்து பல்ல காட்டி கொண்டு நிற்குது. எங்களுக்கு 1 லிட்டர் அடிச்சுவாங்க, 2 லிட்டர் அடிச்சுடுவோம். இந்த கியூஆர் முறை கொண்டு வந்தது யாழ் குடாநாட்டுக்கு பெரும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். பெட்ரோல்களை வந்து அடிச்சு விட்டு வைக்காம நாங்கள் அண்டண்டாடு 1 கிலோமீட்டருக்கா காணும். எங்களுக்கு 5 லிட்டர் பெட்ரோல் எனக்கு காணும். எல்லார்ட்டையும் வந்து சில பேர் வந்து பெரிய ஃபோனுகள் பாவிக்கிறா இல்லை, அவைக்கு அந்த கியூஆர் பிரச்சனைகள் சில பேருக்கு செயல்முறைகள் தெரியாது. நான் எனது மோட்டர் சைக்கிள் மட்டும் இதே மாதிரி தான் கியூஆர் இல்லாத நிலையில் புதிதாக பதிய இயலாத நிலையில் காணப்படுறதே. கிழமைக்கு ஆட்டோவுக்கு 15 லிட்டர் பெட்ரோலை தான் குடிக்கணும். ஆனால் 15 லிட்டர் காணாது. லோன் ட்ரிப்புகள் அதுகள் என்றால் காணாது. தற்போது கியூஆரை பயன்படுத்தி எரிபொருள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு சிஸ்டம் வந்து வந்திருக்கு. இது எங்களுக்கு முதலே இந்த சிஸ்டம் வந்து இருந்தது, தற்போது வந்திருக்கு. இந்த சிஸ்டத்தின் மூலம் எல்லா மக்களுக்கும் நியாயமான முறையிலே எரிபொருள் கொண்டு போய் சேர்க்கப்படுமா? அது கியூஆர் வந்து எரிபொருள் எல்லா நியாயமான முறையில் சேர்க்கப்படும். ஆனால் கிழமைக்கு ஆட்டோவுக்கு 15 லிட்டர் பெட்ரோலை தான் குடிக்கணும். ஆனால் 15 லிட்டர் காணாது. லோன் ட்ரிப்புகள் அதுகள் என்றால் காணாது. ஆனால் இந்த முறை வந்து நல்லதாக கருதப்படுது. என்னென்னு சொன்னால் கியூகள் இதுகள் அத்தியாவசிய பொருட்களுக்கு தேவையில்லாத ஆட்கள் எல்லாம் கியூவில் நின்று பெட்ரோல்கள் அடிச்சுன்னு போயினு. இது வந்து வாகனத்துக்கு உரிமையான ஆட்களுக்குள்ள அது நல்ல முறையாக இருக்குது. ஆனால் நல்ல வழி என்று சொல்லலாம். என்னென்னா கியூகள் அந்த வெயில்களுக்கு இல்லாமல் சிறந்த இதாக நடக்குது. அதே ஒழுங்காக நடந்தால் நல்ல என்றதான். அது என்னென்னு சொன்னால் பெட்ரோல்கள் 15 லிட்டர் ஆட்டோ கண்டைக்கு லோன் ட்ரிப்புகள் கண்டைக்கே காணாது. கொஞ்சம் கூடுதலான இதுகளை செய்தால் கொஞ்சம் நன்மையாக இருக்குது. இந்த கியூஆர் முறை கொண்டு வந்தது யாழ் குடாநாட்டுக்கு பெரும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஏன்னா பதுக்கல்காரர்களை இல்லாதொழிக்கப்படுறதும், மற்றது வந்து தேவையான ஆட்கள் தேவையான பெட்ரோலை தேவையான நேரத்தில் சிரமமின்றி பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. இதனால் இந்த கியூஆர் முறையை வரவேற்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த 15 லிட்டர் உங்களுக்கு எத்தனை நாளைக்கு பாவனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு? அது 1 கிழமைக்கு தான் 15 லிட்டர் மட்டுப்படுத்தி இருக்கணும். ஆட்டோகளுக்கு 1 கிழமைக்கு. 1 கிழமைக்கு தூரங்களுக்கு போக ஆனால் தூர பயணங்களை நிறுத்த சொல்லி இருக்கணும். அத்தியாவசிய இல்லாத விஷயங்களை நிறுத்த சொல்லி இருக்கணும். ஆனால் இதுகளுக்கு ஓடுறண்டா சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் தூரங்களுக்கு காணாது. அப்படிங்களா லோன் ரிபவுனியா மன்னார் பக்கங்களுக்கு போயிட்டு வரண்டா காணாதான் இருக்கும். பெட்ரோல் வந்து இந்த அளவுக்கு வழங்கப்படுவது சில மக்களுக்கு வந்து ஒரு எப்படி என்றால் அது ஒரு சிரமமாக இருக்குது. ஏனென்றால் அவசர தேவை காரணமாக தூரடங்களுக்கு செல்றது அது அவர்களுக்கு வந்து ஒரு சிரமமான ஒரு வழியை வந்து காட்டியிருக்குது. இது எந்த அளவில் சாத்தியம்? அவர்களுக்கு வந்து இதற்கு வேற எதுவும் மாற்று நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படுமா?
அதான் இந்த தூர இடங்களுக்கு பிரயாணம் செய்கிறவர்கள் தங்களுக்கு எரிபொருள் போதாது. வைத்தியர்களும் இன்றைக்கு அதில் பத்திரிகையில் சொல்லியிருக்கிறார்கள், தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட எரிபொருள் போதாது, தாங்கள் தூர இடங்களுக்கு சென்று இந்த கடமையை செய்கிறதால இந்த பெட்ரோலின் அளவு போதாது, அதிகரித்து தர சொல்லி கேட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த பேருந்துக்காரரும் மினி பஸ்காரர்களும் அவர்களும் தங்களுக்குரிய ஒதுக்கப்பட்ட பெட்ரோல் போதாது, எரிபொருள் போதாது, தாங்கள் அந்த டிப்போக்களில் போய் அடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கிறது. மாலை 5 மணியுடன் அந்த எரிபொருள் நிலையங்கள் பூட்டி விட்டதால் தாங்கள் இரவு வேளைகளில் பெட்ரோல் எரிபொருள் அதில் அடுக்கிறதுக்கு பெரிய சிரமமாக இருக்கிறது என்றும் அவர்கள் இப்போ அரசாங்கத்திட்ட குறை கூறியிருக்கிறார்கள். அதுக்கு ஏற்ற வழிவகை செய்து தர சொல்லி கேட்டிருக்கிறார்கள். அதனால் அரசாங்கம் இது பிரச்சனை செய்து இதுக்கு ஒரு சரியான தீர்வை வழங்கும் என்று நான் நம்புகிறேன். இப்போ இதுக்கு ஒரு சரியான தீர்வு அரசாங்கம் எடுக்கலாமெண்டா ஒரு பொதுமகனா நீங்கள் எவ்வாறான தீர்வு எடுக்கலாமென்று நீங்கள் நினைக்கிறீங்க? அது அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொன்னால், எரிபொருள் நிலையங்களை இரவு குறைந்தது ஒரு 10 மணி வரையாவது திறந்து இருக்கக்கூடியதாக ஒழுங்கு செய்தால் தான் அந்த எரிபொருள் அவர்கள் தங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான எரிபொருளை நிரப்பக்கூடியதாக இருக்கும். அதே அரசாங்கம் தான் அதை ஒழுங்கு செய்ய வேண்டும். பெட்ரோலியம் கார்ப்பரேஷனும் அரசாங்கம் இணைந்து இந்த நடைமுறைகளை செயல்படுத்தினால்தான் பொதுமக்கள் சிரமமின்றி எரிபொருளை குறித்த நேரத்தில் பெற்றக்கூடியதாக இருக்கும். இப்போ தற்போது இந்த QR சிஸ்டம் மூலம் பெட்ரோல் அடிக்கிற முறை இருக்கு. இது முதலும் இருந்தது. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த சிஸ்டத்துல பெட்ரோல் அடிக்கும் போது? பிரச்சனை இல்லை, அதான் நல்லா. ஏன்னாண்டா முண்டி அடிக்க தேவையில்லை, இப்போ எல்லாருக்கும் கிடைக்குமல்லோ. இது கூடுதலாக இப்போ பெட்ரோல்களை அடிச்சு வீட்டை வைக்காம நாங்கள் அண்டண்டாடு ஒரு கிலோமீட்டர் ஒருக்கா காணும். எங்களுக்கு 5 லிட்டர் பெட்ரோல் எனக்கு காணும். இந்த சிஸ்டத்தின் மூலம் மக்கள் எவ்வாறு நன்மை அடைகிறாங்க, இல்லை அதில் இருக்கிற தீமைகள் ஏனென்றா இந்த இணைய வசதிகள், ஃபோன் இல்லாதாக்கள் அவங்களெல்லாம் இந்த QR பெற்றுக்கொள்வதில் சில சிரமங்கள் ஏற்படும். அது எவ்வாறு இந்த மக்களை பாதிப்பை ஏற்படுத்தும்? எல்லார்ட்டையும் சில பேர் பெரிய ஃபோனுகள் பாவிக்கிற இல்லை. அவைக்கு அந்த QR பிரச்சனைகள் சில பேருக்கு செயல்முறைகள் தெரியாது. அதால் முதல் அந்த QR போடுறாங்க, அதால் இப்போ திருப்பி அதுவும் டிரான்ஸ்லேட் பண்ணுதில்லை. அதால் சில பிரச்சனைகள் இருக்குத்தான். என்னென்ன சொன்னால் அந்த ஃபோன் சின்ன ஃபோனுகள் வச்சிருக்கிறார்கள், அவைக்கு QR பிரச்சனைகள் கூடுதலான இதாக இருக்குது. இந்த QR முறையில் ஒரு சிறு பிரச்சனைகள் என்ன இருக்கிறது என்றால், புதுசாக ஒருவர் வாகனத்தை கொள்ளுணர்வு செய்தார் என்றால் அது புதுசாக பதிவு செய்யப்படலாம். ஏற்கனவே 2ஆம் தரமாக ஒருத்தர்கிட்ட கொள்ளுணர்வு செய்தாரே இருந்தால் அவர் ஏற்கனவே முன்னர் QR பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவருடைய விவரங்கள் அவர்கிட்ட கிடைக்கப்படாட்டி பெட்ரோல் வருவதில் சிரமத்தை எதிர்நோக்க வேண்டி மக்கள் அப்படியான பிரச்சனைகளில் இருக்கிறார்கள். அதுக்கு அரசாங்கம் தீர்வு கண்டு கொண்டு இருக்கிறதாக இன்றைய பத்திரிகை செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே ஒரு கிழமைகளிலே அவைகளுக்கும் சரியான நிவாரணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். எனது மோட்டார் சைக்கிள் மட்டும் இதே மாதிரி தான் QR இல்லாத நிலையில் புதிதாக பதிய இயலாத நிலையிலே காணப்படுறதை நான் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு கிழமைக்கிடையில் அதுக்கு தீர்வு காணப்படும் என்று இன்றைய பத்திரிகைகள் அதற்குரிய வழிவகைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த QR சிஸ்டம் வர முதல் எங்களுடைய மக்கள் வரிசை நிலையில காணப்பட்டாங்க. தற்போதும் இந்த வரிசை நிலை இருக்குது. அப்ப ஏன் இந்த QR சிஸ்டம் இருந்தும் வரிசையில இருக்கிறாங்க, QR சிஸ்டம் இல்லாமலும் வரிசையில இருக்கிறாங்க, ஏன் எங்கள் மக்கள் இப்படி நிக்கிறாங்க? அது என்னென்னு சொன்னால், இப்போ நேற்று தான் நடைமுறைக்கு வந்தது. இனி கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருமே நிசனம். என்னென்னு சொன்னால், நீ அப்படியே நடைமுறைக்கு வந்தபடியாக நீ ஆக்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏண்டா பெட்ரோல் சேர்க்கறதுக்காகவும் ஜனம் முண்டி அடிச்சு கொண்டு லைன்லேயே நிற்குது ஜனம் எல்லாம் வீட்டில் சேர்க்கறதுக்கு. நீங்க இப்போ எரிபொருள் நிலையத்துல எரிபொருளை நிரப்பும் போது அவங்க என்ன சொல்லுறாங்க? இந்த QR பார்த்து QR இல்லாத ஆக்கள் அப்படி QR இல்லாத ஆக்களுக்கு அடிக்கிறாங்களே இல்லை, பெட்ரோல் அடிக்கல QR கொண்டு வாங்கணும் தான் சொல்கிறாங்களே. அதாவது சில சனங்கள் பெட்ரோல் இல்லாமல் போகிறதுக்கும் இல்லாமல் இடையில நிற்குது. அந்த செயல்முறைகள் தான் கொஞ்சம் சனது கஷ்டத்தையும் கொடுக்குது. இப்போ இந்த QR சிஸ்டத்தின் மூலம் இணைய வசதிகள் இருப்பவர்கள், தொலைபேசி இருப்பவர்கள் இதன் மூடாக அதை வசதிகளை பெற்றுக்கொண்டு செல்வார்கள். இந்த வசதி இல்லாத மக்களிடம் இதை எவ்வாறு கொண்டு சேர்ப்பது? அவர்களுக்கு இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அல்லவா? அந்த ஸ்மார்ட் போன் இல்லாத ஆட்கள், மோட்டார் சைக்கிள் வச்சிருக்கிறவர்கள் இதால் பெரிதும் பாதிக்கப்படுகிற சூழ்நிலையில் காணப்படுகிறது. அதுக்கு அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அரசாங்கத்தின் திட்டங்களுக்குள்ள ஸ்மார்ட் போன் இருக்கிறவே தான் அந்த QR பதிவிறக்கம் செய்யலாம். பதிவிறக்கம் செய்து எரிபொருளை பெற்றுக்கொள்ளலாம்.
கியூஆர் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவர்கள் அதை செய்கிறது கொஞ்சம் சிரமம். வேறு அவர்களின் உதவியை தான் நாட வேண்டியிருக்கும். கம்யூனிகேஷன்களில் உதவியை நாடி அவர்கள் அந்த கியூஆரை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை அவர்களாக தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது விவசாயிகளுக்கு எல்லாம் கியூஆர் இல்லாமலேயே எரிபொருள் நிரப்புறதுக்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. அதனால் விவசாயிகளும் மற்ற எரிபொருள் பாவனையாளர்களும் அதில் நன்மை அடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சிஸ்டத்தின் மூலம் முதல் வச்சிருந்த கியூஆர் தான் திரும்பியும் பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. சில ஆட்கள் வந்து அதை எடுக்கிறதுல சிரமப்படுறாங்க. அப்போ இது வந்து எந்த வகையில் ஒரு நன்மையாக இருக்குமா, இல்லை அதை எடுக்கிறதுல எதுவும் சிரமங்கள் இருக்குதா? அது வந்து மோட்டார் வெஹிக்கிள் வந்து யாருக்கும் விற்று இப்போ நாங்கள் புதுசாக வேண்டினா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எங்கள் ஹஸ்பண்டுக்கெல்லாம் மோட்டார் வெஹிக்கிள் முதல் விற்றுட்டே இப்போ புது மோட்டார் வெஹிக்கிள் எடுக்க இல்லாமல் கிடக்குது. அவன் ஐசி நம்பர் வேணுமென்று சொல்லி கதைச்சாவே இப்போ எதுவும் எடுக்கல, அப்படியே இருக்கிறவன். இன்னும் நாங்கள் அவருக்கு எடுக்கல, என்னுடைய இதுக்கு தான் அது வைக்கினாங்க. இது எவ்வளவு தூரத்துக்கு அந்த சிரமம் வந்து மக்களை வந்து பாதிக்கும்? மக்களை வந்து பாதிக்கும்னு சொன்னா இந்த பிரச்சனை நின்றா தான் என்னென்றாலும் நடக்கும். என்ன பெட்ரோல் சிரமம் இல்லாம இருக்கும். இல்லாட்டி அது மட்டும் கஷ்டம்தான், பிரச்சனையா தான் இருக்கும். இந்த கியூஆர் சிஸ்டம் வந்து பொதுமக்களுக்கு எந்த அளவுல நன்மையை கொடுக்கின்றது? அதுதான் 100% நன்மையை கொடுக்குற காரணம் என்னவென்று சொன்னால், கியூவில் நின்று மணித்தியால கணக்காக கியூவில் நின்று அலுவலகங்களுக்கும் செல்லாது லீவுகளை போட்டு வேலைகளை முடாக்கி கொண்டு அவர்கள் இந்த கியூவில் நின்று பெட்ரோல் வரிசையாக பெறுவதிலும் விட இது கியூஆர் முறையில் வந்து தங்களுக்கு தேவையான பெட்ரோலை ஒரு கிழமைக்கு எவ்வளோ என்று ஒதுக்கப்பட்ட அந்த பெட்ரோலை எந்த பெட்ரோல் நிலையத்தில் என்றாலும் நிரப்பி கொண்டு போகக்கூடிய வகையாக இருக்கக்கூடிய அரச உத்தியோகத்திற்கு இது ஒரு பெரும் பிரசாதமாக அமைந்திருக்கும் என்றதான் நான் கருதக்கூடிய இருக்கு. கியூஆர் இல்லாத மக்கள் வந்து அதிக அளவா இதுல பாதிக்கப்படுவாங்களா, இல்ல அதுக்கு வேற ஏதும் நடைமுறைகள் கொண்டு வரணுமா? அதுக்கு நடைமுறைன்னு அரசு அவையெல்லாம் முடிவெடுக்கணும். அந்த மற்றவைக்கு என்ன செய்யணும் கொள்ளணும் என்று அவைகள் முடிவெடுத்தா நல்ல விஷயமா இருக்கும். எல்லாரும் பாவம் தான். சில பேர் உத்தியோகம் வந்து கியூவில் நிற்குது, சில பேர் வந்து கியூஆர் பண்ணலைன்னு சொல்லுதல் அடிக்க வருகுது இல்லை என்ன செய்யறேன் போட்டும் வந்து நின்று செட்டில் நின்று பெரிய இளங்குளப்படுது. இப்ப அரசாங்கம் இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கலாம்னு சொன்னா என்ன நடவடிக்கை எடுக்கலாம் இவ்வாறான மக்களுக்கு? இனி அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இனி இது பெட்ரோலியம் கோர்பரேஷன் அவையெல்லாம் அதை கேட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கும். கேனுகளில் அடிக்கிறத தவிர்த்து கொண்டு மற்ற வாகனங்களுக்கு செயல்படுத்தலாம். என்னென்னு சொன்னால் கட்டாயம் வாகனத்தில் வார சனங்கள் தூரத்திலேருந்து வார விட்டு கியூஆர் இருக்காது, கியூஆர் முடிஞ்சும் இருக்கும். அதுகள் திருப்பி போகத்தானே இந்த ஹாஸ்பிட்டல் பிரச்சனையில் ஆஸ்பத்திரி பிரச்சனையில் தூரங்கள்லேருந்து வாரவே செட்டெல்லாம் வந்து பல்ல காட்டி கொண்டு நிற்குது. எங்களுக்கு 1 லிட்டர் அடிச்சுடுங்க, 2 லிட்டர் அடிச்சுடுங்க. அது அவையெல்லாம் அந்த வாகனங்களுக்கு இதாக செய்து விடணும், சனங்களை கலைக்காமல். இதாக வைக்க ஒரு இதாக இருக்குது.